வணக்கம் நேர்களே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்டுல கொடுத்த அந்த ரூல்ஸ், டிராஃப்ட் ரூல்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது 2026 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாத்திருக்காங்க, அதனால ஏதாவது பலன் இருக்குமா? ஆனந்த் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், அன்னைக்கு நம்ம பேசினோம் 70% 75% எல்டிவி கொடுக்கலாம், லோன் டு வேல்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிறத. அதை இப்போ 85% மாத்திருக்காங்க சார். இதுல ஏதாவது பெரிய சேஞ்சஸ் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, இது அப்படியே ஒரு பெல்ட்டி. எக்ஸாக்ட்லி. இது ஒரு அப்படியே யூ டர்ன் கூட நீங்கள் எடுக்கலாம். அதாவது நீங்கள் கோல்டுக்கு அகேன்ஸ்டாக ரேம்பண்ட்டாக ஃபைனான்சிங் நடக்குது. அதை ரெயின் இன் பண்ணணும். அதனால நிறைய ஏழைங்கள்லாம் அடிபடுறாங்க. அதனால நாங்கள் 2, 3 பெரிய சேஞ்சஸ் சொன்னதை, இந்த இயருக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டி ரோல் ஓவர் பண்ணுறது, மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறது, இது மாதிரி பல சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. நம்ம சேனல்லையும் சரி, நம்மளும் பேசுகிற இடத்துலலாம் இதை பேசி அப்போஸ் பண்ணோம். நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க. நிறைய பேர் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்போஸ் பண்ணாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு சிஎம் கூட இதை பற்றி ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். ஸோ இது எஸ்பெஷலி சதர்ன் ஸ்டேட்ஸை பெருசாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா தான் நிறைய கோல்டு வாங்குவாங்க. ஸோ இவங்கள இது பெருசாக அஃபெக்ட் பண்ணிட்டு, இவங்க அதை பெருசாக எடுத்துகிட்டு போனாங்கங்கிறதான் நம்ம சொல்லணும். பெருசாக எடுத்துகிட்டு போய் ப்ரெஷர் போட்டோன்னா, நிர்மலா சீதாராமன் மேடம் என்ன பண்ணாங்க, அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, ஆர்பிஐக்கு இதை நீங்கள் நிறுத்தி வைங்க, இப்போதைக்கு இதை பெருசாக்காதீங்கன்னு சொன்னேன். நார்மலாக இது ஜனவரி வரைக்கும் தள்ளப்பட்டு வச்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ சர்ப்ரைஸ் என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி முன்னாடியே ஒரு கேலண்டர் பப்ளிஷ் ஆகிருக்கும். அதுபடி ரிசர்வ் பேங்க் மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மானிட்டரி பாலிசிங்கிறது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மானிட்டரி பாலிசிங்கிறது ரிசர்வ் பேங்க் பணத்தை எவ்வளோ இன்ஃப்யூஸ் பண்ணும் சிஸ்டமில், ரொம்ப பணம் இருந்தால் பணத்தை எவ்வளோ வெளில எடுக்கும், எந்த ரேட்டில் பேங்க்குக்கு இவங்க கடன் கொடுப்பாங்க, ரிசர்வ் பேங்க் பேங்க்குக்கு எவ்வளோ கடன் கொடுப்பாங்க, எவ்வளோ பணத்தை இவங்க வட்டி இல்லாமல் ரொம்ப கம்மி வட்டிக்கு ரிசர்வ் பேங்க்கில் வைக்கணும், எஸ்எல்ஆர் எவ்வளோ இருக்கணும், ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், அண்ட் இன்கேஸ் ரிசர்வ் பேங்க்கில் எக்ஸஸ் லிக்விடிட்டி இவங்க பேக் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், இதெல்லாம் வச்சு வட்டி விகிதத்தை டிசைட் பண்ணுற ஒரு மீட்டிங் அது. பணவீக்கத்தை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. பணவீக்கம் ஒரேடியாக இறங்கிடுச்சுன்னா இதை வட்டி விகிதத்தை ஏற்றுவாங்க. பணவீக்கம் குறைஞ்சிருச்சுன்னா வட்டி விகிதத்தை குறைப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் வட்டி விகிதத்தை குறைக்கலை. அதனாலேயே அவர் மாற்றப்பட்டார். அவருக்கு அப்புறம் 2 வாட்டி வட்டி விகிதத்தை குறைச்சிட்டு, இந்த வாட்டி 0.5% வட்டி விகிதத்தையும் குறைச்சிட்டு, இந்த சிஆர்ஆர் ரேஷியோங்கிறது தான் நீங்கள் பேங்க்குக்கு எவ்வளோ பணம் வைக்க போகிறீங்கன்னு, அந்த சிஆர்ஆர் ரேஷியோவை 1% பேங்க் ஆர்பிஐயில் வட்டி இல்லாத வைக்கிறது எவ்வளோங்கிறத இருந்த பர்சன்டேஜை 4லேருந்து 3ன்னு நான் நினைக்கிறேன், அதை குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதுக்கு தான் மீட்டிங். அண்ட் விலைவாசியை பற்றி பேசுறது தான் இந்த மீட்டிங்கில். சந்தடி சாக்கா அவர் என்ன பண்ணார்னா, கோல்டு லோனை பற்றி பேசி சில அறிவிப்பெல்லாம் கொடுத்தாரு. அந்த அறிவிப்பில் என்னெல்லாம் சொன்னார்னா, ஸ்மால் லோன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு. 2.5 லட்சம் வரைக்கும் இருக்கிறது ஸ்மால் லோன்னு. அவங்களுக்கு நீங்கள் 85% எல்டிவி வரைக்கும் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் வட்டியும் சேர்த்துக்கணும் அப்படின்னார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, 2 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் 75% அப்படின்னாங்க. இது ஒரு லாலிபப். ஏன்னா பேசிக்லி என்ன ஆகும்னா, பெரிய இடத்துல யாரும் போய் வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த 2.5 லட்சத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 பேராக பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ 10 லட்ச ரூபா நான் வாங்கணும்னு வைங்க, 4 பேரில் 2.5 லட்ச ரூபா போட்டு 85% ஈக்விட்டி போட்டு வச்சுருவாங்க. இந்த கோல்டு லோனுங்கிறது ஏன் ரொம்ப காம்படிட்டிவ்னா, இது செக்யூர்ட் கிரெடிட். அன்செக்யூர்ட் கிரெடிட்னால் பணத்தை திரும்பி வாங்க முடியாது. இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ்லாம் பணத்தை திரும்பி வாங்க முடியாமல் கட்டப்படுறாங்க. ஒரே ஆளுக்கு 3 பேர் 4 பேர் கொடுத்து கட்டப்படுறாங்க. இன் கேஸ் ஆஃப் கோல்டு லோன் என்ன செக்யூரிட்டினா, ஒரு கோல்டு 10,000 ரூபா இருக்குன்னா 7,500 ரூபா நான் கடன் கொடுத்தேன்னா, அவன் கட்டலைன்னு வச்சுக்கோங்க, நான் விற்றேன்னா அட்லீஸ்ட் என் முதல் திரும்பி வந்துடும் அப்படிங்கிற செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அந்த முதல் செக்யூரிட்டியை அவரை தாண்டி
அதனால எல்லாரும் இதை பின்னாடி போகிறாங்க. இதுக்குன்னே கேரளாவில் 2-3 பெரிய கம்பெனி இருக்குது. ம். அதுதான் இந்த முத்தூட்டு, மணப்புரம், முத்தூட்டு மணப்புரம், சவுத் ப்ளூ இந்தியன் முத்தூட்டு, ரெட்டு முத்தூட்டு. மெட்ராஸில் தமிழ்நாட்டில் பல கம்பெனி ரீஜனல் கம்பெனிஸ்லாம் இருக்குது. சில சின்ன சின்ன பேங்க்கெல்லாம் இதை பெரிய ப்ராடக்டாக பண்ணுறாங்க. சவுத் இந்தியன் பேங்க்கு, ம். கர்நாடகா பேங்க்கு, ஃபெட்ரல் பேங்க்கு. இப்போ எல்லாருமே இதை பெருசாக பண்ணுறாங்க. இது ரொம்ப காம்படிட்டிவ் ஃபீல்ட் ஆயிடுச்சு. ம். ஏன்னா இந்த லோன் செக்யூர்ட் லோன் இந்தியாவில் மட்டும் டோட்டலாக 20,000 டன்னு இருக்குது கோல்டு. ஸோ இது வெள்ளை யூஸ் வரத்துக்கு பண்ணாம யூஸ் வீடுகள்ல, வீடுகளில் கோயில்ல கோவிலில் சேர்த்து சொல்கிறாங்களா, இல்லை இது மட்டும் தனியாக 20,000 டன்? 20,000 டன்ங்கிறது அது அருண் ஜேட்லி அப்போ பட்ஜெட் அவர் உயிரோட இருந்தப்போ பட்ஜெட் படிக்கும் போதே சொன்னது. அதான். ஸோ இந்த பணத்தை வந்து வெளில கொண்டு வரதுக்கு இது ஒரு வழி. ம். ஸோ இந்த லெண்டிங் வந்து கட்டத்தில் அக்ரிகல்ச்சர் எல்லாரும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ம். இது மேலே கை வச்சது மக்களுக்கு பிடிக்கல. இந்த ஃபீட்பேக் வந்தோடனே இந்த ஃபீட்பேக்கை மாற்றிக்கிட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து கோல்டோ சில்வரோ நான் அடகு வச்சு அது தொலைஞ்சிட்டாலோ இல்ல டேமேஜ் ஆயிட்டாலோ அதுக்கு அந்த பாரோயருக்கு ஃபுல் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அது எப்போதுமே இருந்தது தான். இப்போ நீங்கள் ஒரு பிரான்ச்சில் வச்சீங்க, அது அடிச்சிட்டாங்கன்னு வைங்க, ம். திரும்பி கொடுக்கணும். இதில் என்ன புதுசாக சொல்லியிருக்காங்க, ஆனால் இது எந்த பேங்க்கும் பண்ணாது. ம். வெள்ளிக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆ. அப்புறம் 18 கேரட் கோல்டுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் வேல்யூவை நீங்கள் 22 கேரட் கோல்டுலேருந்து எடுக்கணுங்கிறாங்க. 22 கேரட்லேருந்து அதை குறைச்சி வேல்யூவை வந்து டிரைவ் Derive பண்ணணும். பண்ணணுங்கிறாங்க. ஸோ இப்போ 18 கேரட் கோல்டும் வெள்ளியும் கொடுக்கலாங்கங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சில மார்வாடி கடையில் வாங்கிப்பாங்களா இருக்கும். பட் இந்த பெரிய ஆர்கனைசேஷன் பேங்க் எல்லாம் வெள்ளிக்கு அகேன்ஸ்டாக தரப்பட்டது. ஓகே சார். இன்னொன்று வந்து ஆக்ஷன் நீங்கள் வந்து அடகு வச்ச நகையை ஏலத்தில் விட போறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் நோட்டீஸ் முன்னாடியே யார் அந்த நகைக்கு சொந்தக்காரங்களோ அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் 10,000 ரூபாய்க்கு நகை வச்சுருக்கேன், 7,000 ரூபா நான் கட்டிட்டேன், இன்னும் 3,000 ரூபா தான் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த நகையை நான் 10,000 ரூபாய்க்கு விற்கும்போது மிச்ச பணத்தை 7 நாளுக்குள்ளே திருப்பி கொடுத்துடணும். ஆமாம், இது வந்து ரெண்டுமே கிளியர். இப்போ வச்ச பணத்தில் எவ்வளோ பணம் நீங்கள் கட்டுறீங்களோ அவ்வளோ தான் உங்களுக்கு திரும்பி வரணும். ம். பட் இதை எப்படி எதிர்கொள்ளுவாங்கன்னா, ம். நார்மலாக பேங்க்னா அவனே ஒரு ஆள் வச்சுருப்பான். ம். அவனை வச்சே இவன் திரும்பி அதை அப்படியே வச்சுருவாங்க வித் வட்டி. அதெல்லாம் ட்ரை பண்ணி ஒரு அளவுக்கு வேல்யூ கம்ப்ளீட்டாக போன அப்புறம் தான் விற்பாங்க. ஓகே. நீங்கள் சொல்கிறது அப்படியே நான் வந்து 7,000 ரூபா 10,000 ரூபாயில் 7,000 ரூபா கட்டிட்டு 3,000 ரூபா கட்டாமல் யாரும் நகைய விட மாட்டாங்க. ம். ம். பேங்க்கே என்ன பண்ணுவான்னா, 7,000 ரூபாய்க்கு 5,000 ரூபா தான் இருக்குது, தங்கம் 10,000 ரூபாய்க்கு இருக்குன்னா இவனே ஒரு மார்வாடியை கூப்பிட்டு காசை கொடுத்து திரும்பி ரொட்டேட் பண்ணி இன்னொரு 1 இயருக்கு வச்சுருவான். ம். எப்போ அவனுக்கு வந்து 100% ஹேர் கட் இருக்கிறது தான் அவன் விற்பான். இதெல்லாம் சும்மா ஒரு சால் ஜாப்புக்கு நாங்கள் ஃபுல்லாக சரண்டர் ஆகல, கொஞ்சமாக சரண்டர் ஆகிருக்கோம் அப்படின்னு ஏதாவது தமிழில் சொல்லுவாங்க. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலம்பாங்க. அதுக்காக செயல்பட்டது இது. ஓகே. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க சார், கிளியர் கம்யூனிகேஷன் லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கணும். லோனோட டேர்ம்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாமளாம் என்ன பண்ணுவோம், இங்கிலீஷில் போட்டு கையெழுத்து வாங்கிடுவோம். ஸோ இந்த லோன் அக்ரிமெண்ட்டு டேர்ம்ஸு எல்லாமே இப்போ தமிழ்நாட்டிலனா தமிழ் லாங்குவேஜில் இருக்கணும். ம். அதை படித்து அவன் கையெழுத்து போடணும். ஏன்னா முன்னெல்லாம் இப்போ சென்ட்ரல் பேங்க் வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் கையெழுத்து வாங்கிடுவாங்க. நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு தெரியாதுன்னுவாங்க. ம். அதனால் தமிழ் தான் எனக்கு தெரியும்னா ம். தமிழில் வந்து பிரிண்ட் அடித்து எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கையெழுத்து வாங்கணுங்கிறது புதுசாக ரூல் போட்டிருக்காங்க. ம். நீங்கள் கேரளா போனீங்கன்னா மலையாளத்தில் தான் எழுதி வாங்கணுங்கிறத ம். சொல்லியிருக்காங்க. ரைட். இன்னொன்னு வந்து அந்த புல்லட் ரீபேமெண்ட்டுக்கான மந்த்லி கேப் அப்படிங்கிறது 12 மாசம் தான். அதுக்கு மேல போகவே கூடாது. என்னது புல்லட் ரீபேமெண்ட்? அதுதான் சார். நான் வந்து நகைய அதான் வச்சுட்டு வருஷ அதான் கடைசியில கட்டுறது. நான் சொல்லிட்டேனே, 12 மாதம் கழிச்சு வட்டியை கட்டி ரொட்டேட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இது மார்வாடியை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்து ம். வச்சு திரும்பி எடுத்துடுவாங்க. ஓகே. ஸோ அதுல இந்த மாற்றம். ஸோ இப்போ இதுல குடுத்திருக்கிறதுல என்ன பெரிய மாற்றம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 85% மாறிடுச்சு. ம். அது பெரிய மாற்றம். ம். இது லோன் இன்ஸ்டால்மெண்ட்டை பற்றி பேசவே இல்லை. ம். இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொடுக்கணும்னு. ஸோ இது ரெண்டும் பெரிய மாற்றம். அதாவது 85%ம் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் இஎம்ஐயில் தான் கொடுக்க முடியும், ஆ. புல்லட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற சொல்லாமல் சொன்னதை
புல்லட் கொடுத்தா 1 இயரில் மாற்றிக்கணும்னு சொல்லி. மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய விஷயமா பாக்குறீங்க. ஆமாம். இதை வந்து 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? இப்படி ரிவர்ஸில் பெல்ட் அடித்தாலும் அடிக்கலாம். ரிவர்ஸ்ல பல்ட்டி அடிக்கிறதுனா இல்ல முன்னாடி இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போகட்டும். அப்படி இல்லை, ம். இந்த 1 இயரை நீங்கள் இன்னொரு 1 இயர் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ம். புல்லட் பேமெண்ட்டு இன்னொரு 1 வருஷம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம். ஏதாவது மாற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 8 மாசம் டைம் இருக்கு சார். அப்ராக்சிமேட்டாவே 8, 9 மாசம் டைம் இருக்குன்றப்ப ஒரே மாசத்துல இந்த இவ்வளவு சேஞ்சஸ் இது வருது. வந்து பாசிட்டிவ்ங்கிறது எப்படி தெரியுதுன்னா, ஆ. நம்ம முத்தூட்டு, மணப்புரம், சவுத் இந்தியன் பேங்க்கெல்லாம் அப்படியே பிச்சு எகிரிச்சு இந்த மார்க்கெட்டில் ஆமா. நியூஸ் வந்தோன்னு. அதே உங்களுக்கு இண்டிகேட்டர் ஒன்றும் இப்போ இது நல்லது தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஒரு ஒரு 2 நாள்லயே பார்த்தா ஒரு 13, 14% வரைக்கும் மணப்புரம் எஸ். ஏறி இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆமாம். ஃபைன் சார். ஸோ கோல்டுல இந்த கோல்டு லோன்ல ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்? முன்னாடி இருந்த கோல்ட் லோன் அந்த டிராஃப்ட் ரூல்ஸ்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுல பெரிய வித்தியாசம் இருக்கா? என்ன அப்படிங்கிறத ஆனந்த் சார் விளக்குனாரு. உங்க நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.